செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன். முதல்வர் நெகிழ்ந்து செந்தில் பாலாஜியினுடைய தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி உங்கள் எண்ண ஓட்டம் முதல்ல எப்படி இருக்கு? எண்ண ஓட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய சூழ்ச்சி வலைகளை 471 நாட்களுக்கு பிறகு அறுத்தறிந்துவிட்டு இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அவருடைய உறுதி மிகவும் பெரிதாக உள்ளது. ஏன்னா நீங்கள் இந்தியா முழுக்க இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய இன்னும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்கி அவர்களை மிரட்டி பணிய வைத்து அரசியல் காய் நகர்த்தல்களை தொடர்ந்து பாஜக செய்து வந்ததை பார்த்துட்ருக்கோம். உடந்தையாக இந்த சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை எல்லாம் எப்படி சூறையாடிட்டு இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அதன் அடிப்படையில் நடந்த இந்த கைது அரசியல் பழிவாங்கலுக்காக, இன்னும் குறிப்பாக தேர்தலை மனதில் கொண்டு அதற்காக செய்யப்பட்ட இந்த கைது. இப்போ இதில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்திலேயே போய் முறையிட்டாங்க. எங்களை பாஜகவில் சேர சொல்லி மிரட்டினார்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் அதற்கான பதில் பாஜக நாங்கள் யோகிய சிகாமணிகள்னு எந்த இடத்துலையும் விளக்கம் கொடுக்கல. நீதிமன்றத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆகையினால இப்போ பாஜக போய் இதெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொல்லி பாஜக நண்பர் கேட்கலாம். பாஜக இதை தவிர வேற எதுவுமே செய்யாது அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒவ்வொரு டஜன் உதாரணங்களை காட்ட முடியும். அந்த அளவிற்கு இன்றைக்கு மிக மன உறுதியோடு எதிர்கொண்டு சட்ட போராட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு நான் செந்தில் பாலாஜி ரெண்டு கேள்வி இருக்கு. ஒரு முறைகேடு வழக்கில் கைதான செந்தில் பாலாஜியை உறுதியானவர்னு முதல்வர் சொல்வது சரியான்னு தமிழிசை கேட்குறாங்க. நிறைய எதிர்கட்சிகள் இவங்க குற்றம் சாட்டிய வழக்கு தான், திமுக எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு குற்றம் செய்தார்னு சொன்ன வழக்கில் அதன் நீட்சியான ஒன்றில் உள்ளிருந்து வெளில வர்றார் சிறையிலிருந்து. அவரை தியாகின்னு சொல்றாங்க அப்படின்னா உண்மையாக சுதந்திர போராட்டத்துக்கு போனவங்க எல்லாம் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே தியாகி தான். அதாவது குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய வரைக்கும் எல்லாருமே நிரபராதிகள் தான். இது விஆர்எஸ் ரிட்டையர்டு வாங்கினா ஆளுநராக விஆர்எஸ் வாங்கினாங்கல்ல அக்கா தமிழிசைக்கு இந்த விஷயம் தெரியல. விஆர்எஸ் வாங்கினவங்களுக்கு பரவாயில்ல, அது தெரியாத ஒன்றும் நமக்கு தவறும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு ஆற்றாமை என்ன அப்படிங்கிறது நமக்கு அது தெரியல. நீங்க தான் இந்த முறைகேட்டை சொன்னீங்கன்னு சொல்றாங்க, ஆதாரத்தோட சொன்னீங்க. திமுக எதிர்க்கட்சியாக இருந்து பேசியது வழக்கு திமுக தொடுக்கல. இன்றைக்கும் என்ன சொல்லுது திமுக? சட்டப்படியாக எங்களுடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு தொடர்பாக வர வரைக்கும் திமுக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த இடத்துலையும் வழக்கு நீங்க போடக்கூடாது, இல்ல விசாரணையும் நடக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. கைது செய்யப்பட்ட கூட என்ன சொன்னாங்க? முறையாக அவர் வழக்கை சந்திப்பாரு, முறையாக அதிலிருந்து வெளியில வருவாருன்னு சொன்னோம். நம்ம இப்ப எதற்காக கொண்டாடுறோம்? 471 நாட்கள். இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல உங்களுக்கு தண்டனை 3 வருஷம் தான். விசாரணை கைதியாக ஒருத்தர் 1.5 ஆண்டு கால சிறையில் இருந்திருக்கிறாரு. தொடர்ந்து இழுத்தடிச்சது யாரு? ஆதாரம் கேட்டப்பெல்லாம் இன்று போய் நாளை வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தது யாரு? இதே அமலாக்கத்துறை தான். அப்ப இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல். அதுல இருந்து இன்னைக்கு இன்னும் சொல்றேன், கூடுதலா சொல்லிடுறேன், பாஜக மோடி ஆட்சியினுடைய அட்ராசிட்டியில இருந்து இன்றைக்கு 2வது சுதந்திர போராட்டம் தான் இன்னைக்கு இந்தியா சந்திச்சிட்டு இருக்கு. அந்த வகையில பாஜகவை வீழ்த்திட்டு அந்த சூழ்ச்சி வலைகளை அறுத்துட்டு வெளியில வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தியாகி தான். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard